திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, இறைவா போற்றி. பாருருவாய பிறப்பு அற வேண்டும், பத்திமையும் பெற வேண்டும். சீருருவாய சிவபெருமானே செங்கமல மலர்போல் ஆருருவாய என் ஆரமுதே உன் அடியவர் தொகை நடுவே, உன் அடியவர் தொகை நடுவே
ஓருருவாய நின் திருவருள் காட்டி என்னையும் உய்ய கொண்டருளே. அருள்மிகு ஓசை கொடுத்த நாயகி உடனுரை அழகிய திருச்சிற்றம்பலம் உடையான் பொற்பாதங்களை போற்றி வணங்குகின்றேன். எங்கள் தந்தை திரு ராசப்பா அவர்களுக்கு இத்தருணத்தில் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பன்னிரு திருமுறை வளர்ச்சி கழகத்திற்கும் நால்வர் நற்பணி மன்றத்திற்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவம்பாவே இன்னது சக்தியை வேண்டது. அதனால தான் டெய்லி யார் நமக்கு மைக்கு போடுறா? நம்ம சக்தி. டெய்லி சக்தி என்ன தான் நமக்கு மைக்கெல்லாம் போட்டு மேடெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறார். ஒளி அமைப்பை அவர்தான் ஏற்பாடு செய்கிறார். ஓசை என்பது எந்த இடம்? சிதம்பரம். அப்போ சிவசக்தியாக இந்த விழாவை தினமும் தொடங்கி வைக்கும் சக்தி அண்ணாவுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வருடம் நம் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது நாம் எல்லோருக்கும் தெரியும். மிக மிக சிறப்பாக நடைபெற்ற அந்நிகழ்ச்சியில் எங்கள் நால்வர் நற்பணி மன்றத்தைச் சேர்ந்த கணேஷ் அண்ணாவிற்கு இளையான்குடி மாறநாயனார் என்ற விருது வழங்கப்பெற்றது. நான் நாயன்மார்கள் கதையை சேக்கிலார் பெரிய புராணத்தில் கொஞ்சம் படிச்சிருக்கேன். நம்ம நவீன சேக்கிலார் ராஜேந்திர அண்ணா ட்ராமாவில் காட்சியாக பார்த்துருக்கேன். அவர்களை போல் வாழ்ந்து விருது பெற்று நம்முடன் பயணிக்கின்ற கணேஷ் அண்ணாவை இத்தருணத்தில் வணங்கி மகிழ்கின்றேன். எங்கள் பன்னிரு திருமுறை வளர்ச்சி கழகத்தின் செயலாளர் இரணியன் சாருக்கு எனது நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கள் சாரை பற்றி சிம்பிளாக சொல்லணுன்னா ESM ESP இரணியன் சாருக்கு முன், இரணியன் சாருக்கு பின் இந்த ஆலயத்தில் நிறைய நிகழ்ச்சிகள் நிறைய மாற்றங்கள் நடைபெற்று வருகின்றன. அதில் இந்நிகழ்ச்சியும் ஒன்று. அவருடன் எங்கள் அகிலாக்காவும் இணைந்து சக்தியாக சிவசக்தியாக இருவரும் சேர்ந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இத்தருணத்தில் நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாவை விழா முதல்ல ஆரம்பித்தப்போ நீ பேசுறியாமான்னு என்னை கேட்டது சேகர் அண்ணா தான். என்னை எனக்கே அறிமுகப்படுத்திய அவருக்கு இத்தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடியார் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவாசகம். திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பது உண்மைதாங்க. திருவாசகத்தை படிக்கும்போது மனம் மட்டுமல்ல, உள்ளிருக்கும் எலும்பை கூட உருக்கும் தன்மை உடையதான். திருவாசகத்தை நான் படிக்கும் பொழுது எது என்னை ஆழ்ந்து கொண்டு செல்கிறது என்று எண்ணி பார்த்தேன். மொழி தாங்க, நம்ம தமிழ் மொழி தான் நம்மை திருவாசகத்தின் உள் ஈர்த்து இறைவனுக்கும் நமக்கும் உண்டான ஒரு தொடர்பை உண்டாக்குகிறது. உயிருக்கு உறுதி பயிப்பது திருவாசகம். திருவாசகத்தில் ஒரு அதிர்வு இருக்கு இல்லையா? அது தமிழ் சான்ற ஒன்று. அது எல்லோருக்கும் ஆனது. வான் கலந்த மாணிக்க வாசகர் படைத்தவனை மட்டும் பாடவில்லை. வான் கலந்த மாணிக்க வாசகர் படைத்தவனை மட்டும் பாடவில்லை, இந்த பிரபஞ்சத்தையே பாடியிருக்கிறார். மாணிக்க வாசகரை ஈர்த்து ஆட்கொண்ட ஈசனை கண்ட திருவாசகத்தில் போப்பாண்டவர் திருவாசகத்தை மொழிபெயர்த்த பொழுது இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்ற சிவபுராணத்தின் 2ஆம் வரியே அவருக்கு ஒரு தாக்கத்தை உண்டாக்கியதென்றால் திருவாசகத்தின் சிறப்பை நாம் என்னவென்று சொல்வது? இன்னும் 51 திருப்பதிகங்கள், 658 பாடல்கள், 3327 வரிகளில் இதில் எந்த வரிகளில் போப்பாண்டவரும் வள்ளலார் பெருமானும் சற்று கலங்கி இருப்பார்கள் என்று நான் எண்ணி பார்க்கிறேன். விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருக்கும் நலந்தானில்லாத சிறியேற்கு நல்கி நிரந்தன் மேல் வந்துருளி நீள்கடல் காட்டி ஞாயிற்கிடையாய் கிடந்த அடியேனுக்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே என்று திருவாசகத்தை உருகி 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 படிக்கும் பொழுது இருவரும் சற்று கலங்கித்தான் இருப்பார்கள். மணிவாசக பெருமானுடைய திருவாசகம் நாம் எல்லோருக்கும் தெரியும். முதல் 5 வரி சிவபுராணம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. ஏகன் அநேகன்
இறைவனடி வாழ்க. ஒருவனாக இருக்கின்றவன் பலராக பார்க்கப்படுகின்றவன். இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்பதை ஒரு வரியில் சிம்பிளாக சொல்லிட்டார். மாணிக்கவாசகருடைய பெருமானுடைய ஆன்மீக தெளிவு இந்த 5 வரிகளிலே நமக்கு முழுமையாக தெரிகிறது. அடுத்து போற்றி திரு அகவலில் 2 வரி சொல்கிறார். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னகத்தில் நாங்கள் சிவன் என்று அழைக்கிறோம், ஏனைய உலகம் அவனை இறைவன் என்று அறிகிறது. தென்னகத்தில் நாங்கள் அவனை சிவன் என்று அழைக்கிறோம், ஏனைய உலகம் அவனை இறைவன் என்று அறிகிறது. இந்த பிரபஞ்சத்தில் எல்லா இறைவனும் எல்லா இடத்திலும், நம் இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்பதை சிம்பிளாக 2 லைனில் சொல்லிட்டார். நோ தே செல்ஃப் அப்படின்னு ஒரு தியரி இருக்குது, சைக்காலஜியில் ஒரு சப்ஜெக்ட். ஆன்மீகம் என்பது தன்னை உணரும் ஒரு கலை. ஒவ்வொருவரும் தனக்குள் இருக்கும் இறைவனை அறிய வேண்டும். தனக்குள் இருக்கும் இறைவனை அறிந்தவனால் பிற உயிருக்கு தீங்கு வராது. தன்னை அறிவதுதான் ஆன்மீகத்தின் மையப்புள்ளி. அதைத்தான் திருவாசகம் சொல்கிறது. யார் ஒருவர் தன்னை முழுமையாக அறிய வேண்டும் என்று எண்ணுகிறாரோ அவர் திருவாசகத்தை படித்தால் போதும், முழுமையாக தன்னை அறிந்து கொள்ளலாம். தன்னை அறிந்தால் பேதம் நீங்கும், பேதம் நீங்கினால் கருணை பிறக்கும், கருணை பிறந்தால் கண்ணீர் சுரக்கும், கண்ணீர் சுரந்தால் நமக்குள் இருக்கும் இறைவனை நம்மால் காண முடியும். சிவபுராணத்தில் ஒரு வரி ஒன்று வருது, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடிய வெல்க. நம்ம எல்லோருக்கும் தெரியும். இந்த வேகம் என்ற சொல் திருவாசகத்தில் வேறு எங்கேயும் வராதான், இந்த ஒரு இடத்துல தான் வருமா. அது எங்கள் பேராசிரியர் பொன்னமலையா எங்களுக்கு சொன்னார். வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. பொருள், கள்ளத்தனம் செய்து கொண்டிருந்த என் புலன்களை ஆட்கொண்டு நல்லத்தனமாக மாற்றிய பெருமானே என்கிறார். சிம்பிளாக சொல்லணும்னா, உலகில் பால் சென்று கொண்டிருந்த என் மன ஓட்டத்தை, நாம் இங்கே இருக்கும் அடியார் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் மாணிக்கவாசகருடைய வரலாறு மிக நன்றாக தெரியும் இல்லையா. அவர் எதுக்கு போயிட்டுருக்கார்? குதிரை வாங்க போகும்போது தான் இறைவன் குருவாக வந்து தடுத்தாட்கொள்கிறார். அப்போ உலகியல் பால் ஒரு வேலையாக அவர் மன ஓட்டம் எப்படி சென்று கொண்டிருந்தது? உலகியல் பால் ஒரு வேலையாக சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது என்ன செய்கிறார்னா, மன ஓட்டத்தை தடுத்து உன் பக்கம் திருப்பிய பெருமானே என்கிறார். பரியை நரியாக்கிய கதை நாம் எல்லோருக்கும் தெரியும் இல்லையா. இப்போ இந்த வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, இந்த வரிக்கும் இந்த கதைக்கும் உள்ள தொடர்பு என்ன பார்க்கலாம். இப்போ ஒரு கேள்வி, ஏன் இந்த குதிரையை நரியாக்கணும், நரியை பரியாக்கணும்? இது ஒரு இறை சித்தத்தில் நடந்த நிகழ்வு. அப்போ இதற்கு பின்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். என்ன காரணம்? திருவாசகம் முழுவதும் படித்தாலும் அடிப்படையில் இந்த நிகழ்வு நடந்ததற்கு உண்டான காரணத்தை உணர்ந்து கொண்டால் திருவாசகத்தையும் மாணிக்க வாசகரையும் நாம் உணரலாம் இல்லையா. மாணிக்க வாசக பெருமானை இறைவன் தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்று எண்ணினால் எப்பயோ தடுத்தாட்கொண்டிருக்கலாம். ஏன் குதிரை வாங்க போகும்போது அவர் தடுத்தாட்கொள்ளணும்? ஏன் அந்த குதிரை என்ற விலங்கை வைத்து ஒரு திருவிளையாடல் செய்ய வேண்டும்? குதிரையை பற்றி பார்ப்போம். குதிரைக்கு பல பெயர்கள் உண்டு. பரி, அயம், இவ்வுளி, உன்னி, கந்துகம், களிமா, வயம், வன்னி, வாசி, இன்னும் பல பெயர்கள். அதில் ஒரு பெயர் வாசி. இந்த வாசி என்பதை நாம் பின்னாடி பார்ப்போம். ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க, இந்த மனசு இருக்கே அது ஒரு குரங்குப்பா சொல்லுவோமா இல்லையா. ஆனால் இந்த மனசு ஒரு குதிரையும் கூட. இந்த மனசுக்கும் குதிரைக்கும் உள்ள ஒற்றுமை வேகமாக பாய்வது. ஹார்ஸ் பவர் நம்ம எல்லோருக்குமே தெரியும். நம்ம இன்ஜின்ஸ் மோட்டார்ஸ்க்கெல்லாம் ஹார்ஸ் பவர்னு ஒரு ஃபார்முலாவே இருக்கும். அப்போது அந்த ஹார்ஸ் பவர் போல் நம்ம மனசும் என்ன செய்யுமா, வேகமாக பாயக்கூடிய தன்மையுடையதான். அதே போல் குதிரையின் இன்னொரு தன்மையும் இந்த மனதிற்கு உண்டு. குதிரைக்கு கடிவாளம் கட்டுவாங்க இல்லையா, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஏன் தெரியுமா? இந்த இடத்துல வந்து அதுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். வண்டி குதிரைலாம் பார்த்திங்கன்னா இப்படி ப்ரொடெக்ட் பண்ணி தான் அது ஓடிக்கிட்டு இருக்கும். அதுக்கு கடிவாளம் கட்டலைன்னா என்ன செய்யுமா, வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு அசைவு இந்த பக்கம் தெரிந்தால் இப்படி பார்க்குமா, திரும்ப பின்னாடி தெரிந்தால் இப்படி பார்க்குமா, இப்படி பார்க்குமா, இப்படி தன் இருக்கும் இடத்தையே என்ன செய்யுமா, சுற்றி சுற்றி வருமா, நேராக போகாமல். இந்த குதிரையை நேராக போக வைக்கணும்னா என்ன செய்யணும்? ஒரே வழி, இரண்டு பக்கமும் அதன் பார்வை
தறிக்கட்டு போகாமல் அதை நம்ம சேனலைஸ் பண்ணணும், ஒருமுகப்படுத்தணும். இப்போ மனித மனத்தை பார்ப்போம். நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன், யாரோ ஒருத்தவங்க எனக்கு தெரிஞ்சவங்க போகிறாங்க இந்த பக்கம், டக்குன்னு அவங்கள பார்க்குறேன், இவங்க நமக்கு தெரியும், அவங்கள பற்றி இன்னெல்லாம் என் மனசில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும், அதெல்லாம் ஒரு செகண்டில் இப்படி போயிட்டு இப்படி வந்துடுவேன். நான் என்னுடைய வேலை என்ன, இங்கே பேசிகிட்ருக்குறது. இதை தாண்டி என்ன செய்யும் என் மனசு, அங்கே போயிட்டு இங்கே வந்துடும். இப்படி ஒரு சின்ன சின்ன சலனங்களுக்கு கூட தன் முனைப்பை விட்டு விட்டு சுத்தக்கூடிய தன்மை குதிரை மாதிரியே மனித மனத்திற்கும் உண்டு. குதிரையை ஒருமுகப்படுத்தினால் போக வேண்டிய பாதையில் சரியாக நடக்கும். நம் மனதை ஒருமுகப்படுத்தினால், நான் முன்பே சொன்னேன் குதிரைக்கு இன்னொரு பெயர் வாசி என்று. இந்த வாசி 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 என்பதை சரியான கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தால் இந்த வாசி சிவாவை காணும். அப்படி பார்த்த மாணிக்க வாசக பெருமான் தான் பாடினார், இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள். அதனால்தான் அந்த நிகழ்வுக்கு அப்புறம் மாணிக்க வாசகருடைய வாழ்க்கை, அவருடைய மன ஓட்டம் இறைவனை நோக்கி போகக்கூடிய பாதையாக மாறியது. அதனால் பாடினார், முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு போகாமல். நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? புழுத்தலையனாக இருந்தேன். இதுதான் பெருசு என்று பளபளக்கக்கூடிய எல்லாவற்றையும் பார்த்து 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 அதில் கிடந்தேன். அதை அறுத்து சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட மாணிக்க வாசகர் வாழ்க்கையில்தான் இறைவன் என்ற சொரூபத்தில் வராமல் குருவாக வந்தார். அதனால்தான் அந்த அனுபூதியை அவரால் கொட்ட முடிந்தது. பெருமான் மாணிக்க வாசகரை மட்டும்தான் தடுத்தாற்கொள்வாரா? நம்மையும் தடுத்தாற்கொள்வாரா இல்லையா? அப்படி என் வாழ்க்கையில் பெருமான் என்னை எப்போ தடுத்தாற்கொண்டால் என்று நான் எண்ணி பார்க்கிறேன். நான் இன்ட்ரடக்ஷனில் சொன்னேன், சேகரண்ணா தான் என்னை ஃபஸ்ட்டு வருஷம் நீ பேசுறியாமான்னு என்னை கேட்டார் அப்படின்னு. பாவை விழா நடக்குது, நீ பேசுறியாமான்னு கேட்டார். நான் 10 நிமிஷம் கழித்து சொல்கிறேண்ணே அப்படின்னு. அந்த 10 நிமிடங்கள் என்னோட மன ஓட்டம் என்னென்னவோ ஓடுது. ஃபஸ்ட்டு திருவாசகம் தெரியாது, திருமுறை தெரியாது, இன்னும் பேசுறது தெரியாது, ஸ்டேஜில் பேசினதில்லை, மைக்கை பிடிச்சி பேசினதில்லை, உதறும், நமக்கு பயமாக இருக்கும். அவர் பாட்டு பேசுகிறேன்னு கேட்டாரே, நம்ம என்ன சொல்கிறது? என்னுடைய மனசு என்ன சொல்லுது? நம்ம வாழ்க்கையிலே நமக்கு முதல் எதிரி யார்? நம்ம மனசு தான். அது என்ன சொல்லுது? வேணாம் சொல்லிடு, உனக்கு ரொம்ப பயமாக இருக்கும், வேணாம் சொல்லிவிடு, வேணாம் சொல்லிவிடு. அதை தாண்டி ஒரு இறை அருள் எனக்கு எப்படி வருது? அவர் அடியார் மூலியமாக எனக்கு வருகிறது. நம்ம மாணிக்க வாசக பெருமான் இல்லை, இறைவனே குருவாக தடுத்தாட்கொள்வது. அவர் அடியார் மூலியமாக தான் வருவார். அவர் அடியாரும் லேசப்பட்டவங்க கிடையாது. அடியார் பெருமாளை சொல்கிறதுக்கு அடியெடுத்து கொடுத்தவர் நம்ம பெருமான் சுந்தர பெருமானுக்கு, தில்லை வாழந்தனர் என்று. அவர் அடியார் மூலியமாக ஒரு அருள் கொடுக்கிறார். என் மன ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கும்போது அந்த அருள் ஒரு வார்த்தை சொல்கிறது, இறைவனை பற்றி நீ பேசுவதற்கு ஏன் பயப்படணும்? சரி சொல்லு. 10 நிமிஷம் கழித்து திரும்ப ஃபோன் பண்ணி சொன்னேன் அண்ணனுக்கு, சரிண்ணா நான் பேசுகிறேன். வருஷம் பாவை விழாவில் இறைவனோட அருளால் பேசி இறங்கிட்டேன். சரி, நம்ம அடுத்த வருஷம் ஒன்றுமே தெரியாமல் பேசினா நல்லா இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் திருமுறை திருவாசகம் படிக்கலான்னு அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையை பேட்டர்னே ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சு. நிறைய திருமுறைகள் படிக்க ஆரம்பித்தேன். நிறைய இடத்துல திருமுறைகள் ஓதணும். திருமந்திர மாநாட்டில் கூட நானும் லக்ஷ்மி அக்காவும் பாடணும். அப்படி என்னை சுற்றி இருந்த வாழ்க்கை அந்த பேட்டர்னே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த 2 வருடங்களில் நான் திருமுறையும் திருவாசகம் படிக்கும் பொழுது சில வார்த்தைகளை என்னால் கடந்து செல்லவே முடியவில்லை. கண்ணில் தண்ணி வருது. அப்போ இறைவனோட அருள் நமக்கு எவ்வளோ இருக்கணும். எனக்கு பின்னாடி நிறையா டிகிரி இருக்குது. ஆனால் அதில் எப்போவுமே மணிவாசக பெருமான் கூட நானும் என்ன செஞ்சேன், இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பளபளக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் இதுதான் பெருசு பெருசு பெருசுன்னு நினச்சிட்டு போயிட்டுருந்தேன். அதெல்லாம் ஒரு ஃபில்ஃபில்மெண்ட் தராதது. ஒரு திருமுறையும் ஒரு திருவாசகமும் முழுமையாக படிக்கும் பொழுது நமக்கு ஒரு முழுமையை தருகிறது நம்ம மனது. இப்படி போயிட்டு இருந்த வாழ்க்கை 2 வருஷமாக மாறி இருக்கு. இந்த 2 வருஷமாக நானும் வருவேன், பேசுவேன். இது 3வது வருடம். லக்ஷ்மி அக்கா, சரசக்கா, கலைவாணி பாடுவாங்க. ஆனால் ஒரு நாள் கூட அவங்களோட சேர்ந்து பாடணும்னு எனக்கு தோணலை. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த வருடம் நம்மளும் பாடுவோம்னு தோணுச்சு. ஆனால் எடுத்த உடனே எப்படி பாடணும்? 20 ராகத்தில் பாடணும். கர்நாடிக் மியூசிக் பேசிக்காக கற்றுக்கல. எந்த ராகத்துக்கும் ஆரோகணம் அவனோகணம் எனக்கு தெரியாது.
ஆனாலும் 20 ராகத்தில் எப்படி பாட முடிஞ்சது நம்மளால்? அது சேகரனாவும் நமக்கு பர்மிஷன் கொடுத்தாரு, அவருக்கு நன்றி சொல்லணும். எப்படி பாட முடிஞ்சது? அதுவும் மிருதங்கம் வயலினோட. அப்போது ஞானசம்பந்தர் 3 வயது குழந்தை தான், ஆனா ஊனா தெரியாது, ஞானப்பால் கொடுத்தோன்னே பாடினார் இல்லையா? அப்படி எனக்கு இறைவனோட அருளும் கருணுமே எவ்வளவு இருந்தாலும் என்னால் 20 ராகத்தில் பாட முடியும். அன்னையிலேருந்து இது வரைக்கும் இன்றைக்கும் பாடிட்டு பேசுகிறேன். அதுக்கு நமக்கு ஒரு ஆற்றல் வேணும் இல்லையா? பாடிட்டு பேசுறதுக்கு எனர்ஜி வேணும், ஆற்றல் வேணும். இப்படி மாணிக்க வாசகர் பெருமானுடைய மன ஓட்டம் உலகியல்பால் ஒரு வேலையாக சென்று கொண்டிருந்த போது எப்படி இறைவன் தடுத்தாட்கொண்ட பிறகு அவர்களுடைய வாழ்க்கை பயணம் இறைவனை நோக்கி சென்றதோ, அதே போல் பாய் விழா வருஷம் பேசி முடிச்சோன்ன என்னுடைய வாழ்க்கை பயணமும் இறைவனை நோக்கி போகக்கூடிய பாதையாக மாறியுள்ளது. பாடலுக்குள் செல்வோம். நேற்று வரைக்கும் நம்ம அக்காலாம் எல்லாரையும் கூட்டிகிட்டு பொய்கையில் விட்டுட்டாங்க. இப்போ எல்லாம் பொய்கைக்கு வந்துட்டோம். குளிக்கணும். மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரென கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான் ஆரழல் போல் செய்யா வெந்நீராடி செல்வா சிறுமருங்கள் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயிர்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவை. மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரென வண்டுகள் நிறைந்ததாக இருக்கக்கூடிய பொய்கை. அந்த பொய்கையில் நிறைய பூக்கள் இருக்காம். ஒரு பக்கம் தாமரை மலர்கள், மற்றொரு பக்கம் கோலை மலர்கள். அந்த வண்டுகள்லாம் என்ன செய்யுதான்? அந்த பூக்களை சுற்றி சுற்றி வருதான். மார்கழி மாதத்தில் தண்ணி எப்படி இருக்கும்? ஜில்லுன்னு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குனா குளிருமா. அதனால் என்ன செய்கிறாங்க? முகேரென குதித்து நீராடுகிறார்களாம். யார் கழல் பாடி? பெருமானுடைய கழல் பாடி கலைவாணி தொபால்னு குதித்து நீராடுறாங்க. ஓகேவா? குதித்து நீராடுறாங்களாம் பெருமானுடைய கழல் பாடி. இதை இப்படியும் சொல்லலாம். நாங்கள் பிறவி என்னும் பெருங்கடலில் இன்பத் துன்பங்களுக்குள் சிக்கி குடைந்து குடைந்து நீராடுகிறோம் ஐயா. நீந்தியபடியே உன் திருவடிகளை எண்ணி பாடுகிறோம் ஐயா. ஐயா வழியடியோம். ஐயா நாங்கள் வழி வழியாக இந்த பாவை நோம்பி நிறைவேற்றி வருவதை நீ அறிவாய். ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான். எங்கள் அப்பா வழியில் 27 தலைமுறைகள், எனது அம்மா வழி 27 தலைமுறைகள். நாங்கள் வழி வழியாக உனக்கு அடிமை செய்பவர்கள் ஐயா என்கிறார்கள். இந்த பிறவியில் மட்டுமல்ல, இந்த ஆன்மா எத்தனை பிறவி எடுத்தாலும் உனக்குத்தான் அடிமை ஐயா என்று பாடுகிறார்கள். உனக்கு அடிமையாக இருப்பதினால் எங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கிறது ஐயா என்கிறார்கள். ஆரழல் போல் செய்யா, அழல் என்றால் நெருப்பு, செய்யா சிவப்பாக இருப்பவரை செய்யா என்று அழைப்பார். வெந்நீராடி சிவபெருமான் என்ன செய்வாராம்? தன் உடல் முழுக்க திருநீற்றை பூசிக்கொள்வாராம். வெள்ளை வெள்ளேன்னு இருப்பாராம். அதைத்தான் என்ன சொல்கிறார்கள்? வெந்நீற்றில் ஆடியவனே என்கிறார்கள். சிறுமருங்குள் மையார் தடங்கை மடந்தை மணவாளர். சின்ன இடையும் மை தீட்டிய அழகான கண்களுடைய பார்வதி தேவியின் மணவாளா. இந்த இடத்தில் இன்னொரு அழகு இருப்பதை பார்க்கலாம். இறைவனின் கருணை, இறைவன் நமக்காக எப்படியெல்லாம் இறங்கி வருகிறார் என்று சொல்கிறார். திருவண்ணாமலையில் ஜோதி சொரூபமாக இறைவன் காட்சியளிக்கிறார். எப்படி? நெருப்பு பிழம்பமாக இருக்கிறார். அவர் இவ்வளோ நெருப்பாக இருக்கும்போது நம்ம அவர்கிட்ட போய் வணங்க முடியுமா? கிட்ட போனால் என்ன ஆகும்? பொசிங் போயிடும். அதனால் என்ன செய்கிறாரு? அக்னி என்பது அணுக்கத்தில் வராது என்று. அப்போ எங்களுக்கு புரிய வேண்டும் என்று எங்களுக்கு புரிந்த வடிவத்தில், எங்களுக்கு அணுக்கமாக இருக்கக்கூடிய வடிவத்தில் தோன்ற வேண்டும் என்று நாங்கள் எப்படி சமூக வாழ்க்கை வாழ்கிறோமோ அப்படி ஆணும் பெண்ணுமாக காட்சி கொடுக்கிறார். அதைத்தான் மடந்தை மணவாளா என்கிறார். ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயிர்ந்தொழிந்தோம். எங்களுடைய பெரியோர்கள் எப்படியெல்லாம் உங்களை வழிபட வேண்டும் என்று எங்களுக்கு காட்டி தந்தார்களோ அப்படி வழிபட்டு அவர்கள் எல்லாம் எப்படி நல்ல கதியை அடைந்தார்களோ அதே போல் நாங்களும் அந்த வழியை பின்பற்றி உங்களை வணங்கி வருகின்றோம் ஐயா.
இதற்கு முன்னால் உன் திருவடி பெற்ற 63 நாயன்மார்கள் 4 பெருமக்கள் அவர்கள் பாதையை நாங்களும் பின்பற்றுகிறோம். எங்களுக்கு நல்ல கதியை தருவாய். அவர் சென்ற பாதையை நோக்கி செல்லும் எங்களை ஏமாற்றி விடாதே ஐயா. எய்யாமல் காப்பாய். எய்யாமல் என்றால் ஏமாற்றுதல் என்று பொருள். எங்களை கைவிட்டு விடாதே ஐயா, எங்களை காப்பாற்று என்று பாடுகிறார்கள். பாடல் 12. ஆர்த்த பிறவி துயர்கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நற்றில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன். இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கலந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளைச்சிலம்ப வார்க்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிக்குழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடேலோர் எம்பாவை. மாணிக்கவாசகர் பெருமான் எப்படி இயற்கையையும் இறைவனையும் ஒன்றாக பார்த்தார் என்பதற்கு இந்த பாடல் நம்ம ஒரு உதாரணமாக சொல்லலாம். ஆர்த்த பிறவி துயர்கெட. இந்த பிறவி எப்படிப்பட்ட பிறவி தெரியுமா? ஆட்டம் போடுகிற பிறவியா. சில பேர் சொல்லுவாங்க, நான் யார் தெரியுமா? யார் சொல்லு. சொல்ல முடியாது. எங்கள் பேராசிரியர் பனசை முட்டி ஐயா கிளாஸில் ஒரு நாள் சொன்னார். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம 4 நற்பணி மன்றத்தில் யாரோ புதுசாக சேராங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாதம் ஆகுது. அவங்களுக்கு இவரை கண்டிப்பாக தெரிஞ்சிடும், என்னோட கணவரை கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஒரு நாள் நான் கோயிலுக்கு வரேன், அவர்கிட்ட பேசுகிறேன். அவங்க நீ யாருன்னு கேட்குறாங்க. நான் தான் வைஜெயந்தி அப்படின்னு அவங்களுக்கு தெரியுமா? நான் எப்படி என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் அவங்கள என்னால் ரெகக்னைஸ் பண்ண முடியுமா? இந்த மாதிரி அவர் பேரை சொல்லி அவருடைய மனைவின்னு சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும். நிறைய பேர் என்னை வெளியே பார்க்கும்போதெல்லாம் என் பையனுடைய பேரை சொல்லி நீங்கள் சிவகைலாஷ் அம்மாவான்னு கேட்பாங்க. அப்போது ஒருத்தவங்களை சார்ந்து தான் நம்மளை அடையாளப்படுத்திக்க முடியும். இப்போ நான் எங்கள் ஊருக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க, சொந்த ஊருக்கு. யாரோ ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன், என்னை பார்த்துட்டு யார் இந்த பொண்ணுன்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணு வைஜெயந்தி அப்படின்னா தெரியுமா? என் தாத்தா பேர், என் அப்பா பேர் எல்லாம் சொன்னால் தான் நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியும். இப்படி நம்ம அடையாளம் கூட நான் யாருன்னு சொல்லிக்க முடியாது. அப்படிப்பட்ட பிறவி எப்படி ஆடுதான்? ஒரு திரைப்பட பாடல் ஒன்று. ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டால் அடங்கிடுவ மனிதா, அந்த ஆண்டவன் தான் சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறான், ரொம்ப ஆடி புட்டா வாழ்க்கையைத்தான் பூட்டி வைக்கிறான். இப்படி ஆடுகிற பிறவி துயர்கெட நாங்கள் அவன் தீர்த்தத்தில் நீராடுகிறோம். நற்றில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன். இந்த சிவன் யார் தெரியுமா? கையில் தீயை வைத்து கொண்டு தில்லையில் ஆடுகின்றார். நள்ளிருளில் நட்டம் பயிலக்கூடியவர். கையில் அங்கியை வைத்து கொண்டு ஆடக்கூடியவர். அங்கி என்பது அக்னி. தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன். இந்த கூத்தன் கூத்தாடி என்ற பெயரெல்லாம் இலக்கியத்தில் சிவனுக்கே உரித்தான பெயர்கள். வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கறந்தும். இப்போ மேலே என்ன இருக்குது? வானம். கீழே பூமி. அதுக்கு நடுவில் நிறைய இருக்குது. பஞ்சபூதங்கள், நீர் எல்லாமே இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவையெல்லாம் யார் படைக்கிறார்? இறைவன் தான் படைக்கிறார். படைத்த பிறகு யார் காக்கிறார்? அவர் தான் காக்கிறார். எல்லாமே சரியாக நடக்குதா இல்லையா? காலையில் சூரியன் நம்ம எழுந்துக்கிறோமோ இல்லையோ அது கரெக்ட் டைமுக்கு வருதா இல்லையா? கரெக்ட் டைமுக்கு மறையுது. இந்த செடியில் பூ காலையிலானால் கரெக்டாக பூக்குது. இதில் எதனா என்னைக்காச்சும் நின்று இருக்கா? எதுவுமே நிற்காது. இதெல்லாம் அவர் என்ன செய்கிறார்? சரியாக பராமரித்து கொண்டு இருக்கிறார். சிலவற்றை மறைத்தும். எதை மறைக்கிறாரு? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ இந்த ஜென்மத்தில் நான் பிறந்திருக்கேன். எனக்கு என்னோடய அம்மா அப்பா யாருன்னு கேட்டால் எனக்கு தெரியும். என் கணவர் யார், என் பிள்ளைங்க யார், என் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு கேட்டால் எனக்கு எல்லாரையும் தெரியும். போன ஜென்மத்தில் நான் என்ன பிறந்தேன் எனக்கு தெரியுமா? தெரியாது. இதுக்கப்புறம் நான் பிறப்பேனா இல்லை திருவடி சேருவேனா தெரியுமா? தெரியாது. இப்படி சிலவற்றை மறைத்தும். இந்த ஒரு ஜென்மத்துக்கு உண்டான விஷயங்களே நம்மளால் தாங்க முடியல. இன்னும் போன ஜென்மத்திலலாம் இருந்ததுன்னா என்ன ஆகுது? வெடிச்சு போயிடும் மண்டலம். அதனால தான் என்ன செய்கிறார் அவர்? காத்தும் என்ற சொல் முன்னாடி போட்டிருக்காரு. சிவபெருமான் நம்மளை காப்பாற்றுவதற்காக எவ்வளவு துன்பங்களை ஏற்கிறார் என்று சொல்வதற்காக அந்த காத்தும் என்ற சொல்லை பெருமான் முன்னாடி போட்டிருக்கிறார். பல திருவிளையாடல்கள் செய்கிறார். யாருக்காக? நமக்காக. அவர் எத்தனையோ கஷ்டங்களை ஏற்கிறார்.
இதனால் அவருக்கு என்ன லாபம்? எதனா ஒரு லாபமா? எந்த லாபமும் கிடையாது அவருக்கு. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? எதனா ஒரு சின்ன கஷ்டம் வந்தால் போதும், கடவுளே ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுக்குற, அது கூட பரவாயில்ல, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் கொடுக்குற, சுற்றி இருக்கவங்களாம் நல்லா இருக்க மாதிரி நமக்கு தான் கஷ்டம் கொடுக்குற மாதிரியே சொல்லுவோம் நம்ம. ஆக்சுவலாக அவர் தான் நம்மளை, நம்ம ஆன்மாவை கரையேற்றுவதற்காக என்ன செய்கிறார்? மிகவும் கஷ்டப்படுகிறார். விளையாடி என்பது ஒரு பெயர் சொல். விளையாடுபவர். வார்த்தையும் பேசி வளைச்சிலம்ப வார்கழைகள் ஆர்ப்பரவும் செய்ய அணிக்குழல் மேல் வண்டார்ப்ப நாங்கள் பெருமானுடைய பெருமைகளை பேசி நீராடுகிறோம். அப்பொழுது எங்களோடு சேர்ந்து நாங்கள் அணிந்திருக்கும் வளையல்கள், ஆபரணங்கள், அந்த பொய்களில் இருக்கக்கூடிய வண்டுகள்லாம் என்ன செய்தான்? அவரோடு சேர்ந்து சிவன் நாமங்களை சொல்லி ஆர்ப்பரவும் செய்கிறதாம். உடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர். இருஞ்சுனை என்றால் அழகான தண்ணீர் இருக்கக்கூடிய ஒரு பொய்கை. அந்த பொய்களை யாரை பற்றி பெருமையாக பேசி நீராடுகிறோம்? உடையான் பொற்பாதம். உடையார் என்பது கடவுளுக்கே ஆன பெயர். தஞ்சை பெரு உடையார், அப்படி உடையார் என்பது கடவுளுக்கே ஆன பெயர். நம்மையெல்லாம் உடைமைகளாக கொண்ட அந்த உடையானுடைய பொற்பாதத்தை, அவர் திருவடி கமலங்களை நாங்கள் பாடி நீராடுகிறோம் என்கிறார். இத்துடன் பாடல் முடிவடைகிறது. ஒரு சின்ன செய்தி சொல்லிக்கிட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். எங்கள் பனசை மூர்த்தி ஐயா பேராசிரியர் ஒரு வாட்டி கிளாஸில் ஒரு விஷயம் சொன்னார். இறைவன் நமக்கு துன்பங்கள் தரும்போது அதை நம்ம அனுமதிக்கணும்னு சொன்னார். அந்த அனுமதிக்கணுன்ற வார்த்தை எனக்கு 2 நாள் தூக்கமே வரல. அது என்ன அனுமதிக்கணும்? இப்போ யாருன்னா எதனா சொல்கிறாங்க, இப்போ கலைவாணி என்கிட்ட எதனா சொல்கிறாங்க, பரவாயில்லப்பா நம்ம அதை ஏற்றுக்கணும் தானே சொல்லுவோம். ஒரு கஷ்டம் கொடுக்கும்போது நம்ம அதை ஏற்றுக்கணும் சொல்லுவோம். ஏற்றுக்கணும் சொல்கிறதுக்கும் அனுமதிக்கணும் சொல்கிறதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இப்போ இறைவன் நமக்கு இன்பமும் தராரு, துன்பமும் தராரு இல்லையா? தராரா இல்லையா? அதை எதன் அடிப்படையில் தரார்? நம்முடைய வினையின் அடிப்படையில் தான் தரார். அவர் ஒன்றும் சும்மா ஒன்றும் தரல. இப்போ இன்பம் தரும்போது ஜாலியாக ஏற்றுக்கிறோம். 10 கோடி பணம் கொடுக்குறாரு, வேணாம் சொல்லுமா? ஜாலியாக ஏற்றுக்கிறோம். நான் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு, உடனே ஒரு கல்யாணம், ஒரு வேலை, பேரம்பேத்தியெல்லாம் கொடுக்குறாரு, வேணாம் சொல்லுமா? சொல்ல மாட்டேன். ஒரு சின்ன துன்பம் கொடுக்கட்டும், உடனே நின்று போய்ங்க. அப்போ தான் ஞாபகமே வருவார். ஏன் கடவுளே, அது எனக்கு மட்டும் ஏன் கடவுளே இப்படி பண்ணுற? ஒரு சின்ன துன்பம் கொடுத்தோன்னே என்ன செய்வோம்? புலம்பிக்கிட்டே இருப்போம். அது எங்கள் பனசை மூர்த்தி அழகாக சொன்னார். அந்த புலம்பாமல் நீங்கள் அந்த துன்பத்தை அனுமதிக்கணும்னு சொன்னார். ஏற்றுக்கணும் சொல்லியிருந்தா கூட எனக்கு தெரிஞ்சிருக்காரு. அந்த அனுமதிக்கணுன்ற வார்த்தை அன்னையிலேருந்து இது வரைக்கும் மனசில் பாதிக்குது. அவர் சொன்னபடியே இந்த 2 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். என்னக்கா ஒரு 2 வருஷம் இருக்கும். நான் அதை இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எந்த துன்பங்கள் வந்தாலும் அனுமதிக்கணும். அதை அனுமதித்து ஏற்றுக்கொள்ளும்போது அதை நம்ம கையாளுற விதம் ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கிறது. பெருமானுடைய கருணை நம்ம உடனே இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு, இத்தனை நேரம் அமைதி காத்து இங்கே அமர்ந்திருந்த அடியார் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.